மலையாளம்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு நல்ல ஃபீல் குட் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். படத்தோட பேரு தல்வேரா. அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. படம் ஒரு பைலிங்குவல் மூவி. படத்தோட ஹீரோயினே தமிழ்ல தான் பேசுவாங்க. அதனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. இந்த படத்துல அர்ஜுன் அசோகன், ரேவதினு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சாதாரண ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பயங்கர ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கு. அதனால மூஞ்சு முழுக்க அங்கேயும் இங்கேயும் வெள்ளத்தோல் இருக்கிறதுனால பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட எந்த ஒரு விஷயத்தையுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. ஹீரோயினை பார்த்து பேசி புடிச்சு போயிருந்தாலும் அவரோட தங்கச்சியை ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. கடந்துள்ள காசு பிரச்சனை, நம்ம நண்பர்களே நம்மள கேலி பண்றாங்க, நம்ம வாழ்க்கையில சாதிப்புமா உருப்பிடுவோமாங்கிற குழப்பத்துல நம்ம கதையோட ஹீரோ ஒரு டெசிஷன் எடுத்து வச்சு ஒரு ஆடிஷன் போறாரு. அங்க அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்ம கதையோட ஹீரோவானாரா, காதல் கை குண்டுச்சா வாழ்க்கை நமக்கு எப்படி ஒரு பாடத்தை எடுக்குதுங்கிறத ஒரு படமா இந்த படத்துல காமிச்சிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மலையாளம் ஃபீல் குட் டிராமாவை நீட்டா சூப்பரா ஃபீல் குட்டா சிம்பிளி ஸ்வீட்டா பிரசென்ட் பண்ணிட்டாங்க. படம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்துச்சு. ஆன்லைன்ல பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணல. ரொமான்டிக்கல் டிராமா கை கொடுத்திருந்தாலும் எமோஷன் பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ் சீன் அட்டகாசமா இருந்தாலும் அதே மாதிரி 4-5 எலிவேஷன் சீன் இருந்தாலும் அது எதையுமே உங்க ப்ராப்பரா எஃபெக்டிவா யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. கான்ஃபிளிக் பத்தலன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய லேயரிங் இன்னும் எஃபெக்டிவா இருந்தா படம் பயங்கர பிலீவபிளா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சன்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. லாஜிக்கலா பல இடத்துல கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு கமர்ஷியலாவும் கலந்துதான் இந்த படத்தை காதலோட பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஒரு யூஸ்வலான அண்டர் டாக் ஸ்டோரி, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல தான் எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பல விஷயம் பிரெடிக்டபிளா சிம்பிளா இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. பட் வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் ஒரு பாசிட்டிவ் ஹோப்போட ஒரு விஷயத்தை தேடி போகும்போது வாழ்க்கையே உனக்கு வழிகாட்டுங்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் சீன் அட்டகாசமா இருந்துச்சு படத்துல. குடும்ப கஷ்டத்துல பேஷனையும் கெரியரையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தேடுற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ரிலேட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே நீட்டா நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் அசோகன் ஒரு படி மேல போய் கிளைமேக்ஸ்ல சட்டை கழட்டி பண்ண சம்பவம் நீட்டா இருக்கு. சட்டை கழட்டினா சண்டை தான் பண்ணுவோம். ஃபீல் குட் டிராமால நாங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கன்வே பண்றோங்கிறது படத்துல அழகா இருந்துச்சு. ஸ்டோரி நீட்டா இருக்கு. ஸ்டோரியை ஒரு பாசிட்டிவ் நோட்ல லவ் டிராமாவோட நீட்டா எண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் ஓவராலா ஆவரேஜான ஒரு டோன்ல சிம்பிளான ஒரு பிரசன்டேஷன்ல தான் இருக்கு. டெக்னிக்கலா நீட்டான மூவி தான். லவ் சாங்ஸ் பத்தலைன்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. ஏன்னா இந்த படத்துல ஹீரோயினையுமே வெறும் ஃபிளவர் பாட்டா மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல ஒரு சில ஃப்ளோஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தமிழ் அண்ட் மலையாளம் பைலிங்குவல் மூவி தான் இந்த தல்வேரா. அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க டெய்லி பீட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.